தலைப்புச் செய்தி. EPS வீட்டில் இன்று இரவு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த விருந்தை புறக்கணித்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், இந்த விருதை அவர் புறக்கணிக்க என்ன காரணம்? விவரங்கள். ஜெரி, இந்த விருந்தை அவர் புறக்கணிக்க என்ன காரணம்? விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் தடபுடலான விருந்து ஏற்பாடு செய்திருந்தார். இந்த விருந்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புறக்கணித்திருக்கிறார். இந்த விருந்தில் இரட்டை இலை சின்னத்தில் நின்ற ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றனர். கடந்த சில மாதங்களாக எடப்பாடி பழனிசாமி குறித்து வாய் திறக்காமல் சைலண்ட் மோடில் இருந்தார் செங்கோட்டையன். எந்த கூட்டத்தில் பேசினாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு புகழாரம் சூட்டுவதோடு நிறுத்திக் கொண்டார். குறிப்பாக அத்திக்கடவு அவிநாசி திட்ட குழுவினர் எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்திய பாராட்டு விழாவை புறக்கணித்ததில் தொடங்கியது இந்த சர்ச்சை. தற்போது முதல் செங்கோட்டையன் அதிருப்தி கோஷ்டியாக மாறிவிட்டார் என்று பேச தொடங்கியிருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த விருந்தில் பவானி சாகர் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி, 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் செங்கோட்டையனோடு இந்த விருந்தில் பங்கேற்கவில்லை. குறிப்பாக செங்கோட்டையன் இந்த விருதை புறக்கணித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறது. ஜெரி, விவரங்களுக்கு